ஹலோ எவ்ரிவான். நியூரல் லைஃப்கருடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆக்சிமியோட பர்பஸ் என்ன, அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிமியில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு கிடைக்கிற பெர்ரிஸ், இன்னைக்கு நிறைய பெர்ரிஸ் பழங்கள் கிடைக்குது. கிட்டத்தட்ட அதில் ஒரு சிறந்த பெர்ரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான பெர்ரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் சார் பெர்ரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இன்னைக்கு பெர்ரிஸ்ல தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. ஆன்டிபயாட்டிக்கை விட ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம பாடியை நல்லா ரெஜுனேட் பண்ணும், டோட்டல் பாடியும். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்காக நம்ம வந்து இந்த ஃபுட்டை நம்ம பெர்ரிஸ் ஃப்ரூட் நிறைய சாப்பிட்றோம்னா கிடையாது. நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம். பெர்ரிஸ்ங்கிறது கிடைக்குது நமக்கு சாதாரணமாகவே வந்து ஸ்ட்ராபெரி கிடைக்குது, ப்ளூபெரி கிடைக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுல ரொம்ப ரேர். ஆனா இது மாதிரி ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அசாய்பெரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான பெர்ரிஸை வந்து நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம்னாக்க எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்முலால இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதை தாண்டி ஃப்ரெஷ் அலோவேரா வந்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஏன் அலோவேரா ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க இந்த பெர்ரிஸுடைய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து வெளியேறாம இருக்கிறதுக்காக, அதை பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம வந்து அலோவேரா வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அலோவேராவும் பெர்ரிஸும் சேர்ந்தா சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும். ஸோ இந்த கிளைமேட்ல எல்லாருக்குமே கூட பிடிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதுல வந்து என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா அஸ்வகந்தா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு மேல ஃபைனலா வந்து இமயமலையில கிடைக்கக்கூடிய சீபக்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு பழத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஃபார்முலா ஆட் பண்ணிருக்கோம். டோட்டலா ஒரு 21 ஃபார்முலால உருவாக்கி கொடுத்திருக்கிறது தான் இந்த நியூரல் லைஃப்கருடைய கம்பெனியுடைய ஆக்சிமி ஜூஸ். ஹலோ எவ்ரிவன். இப்போ ஆக்சிமி ஜூஸ் வந்து எப்படி கன்சியூம் பண்றது அப்படின்னாக்க நார்மலா இருக்கிற ஹியூமன்ஸ் யார் வேணாலும், நார்மல் பீப்புள் ஏர்லி மார்னிங் 1 டைம் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுங்க. பெஸ்ட் அட்வைஸ், நைட் பிஃபோர் பெட் நீங்க பிரஷ் பண்ணிருங்க. காலையில பிரஷ் பண்ணாம அந்த சலைவாவோட எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்க மறந்துட்டு பிரஷ் பண்ணா கூட ஃபர்ஸ்டே அந்த ஜூஸ் வந்து எடுத்துருங்க. வேற எதுவும் வாட்டர் குடிக்கிறதோ எதுவும் எடுக்காதீங்க. ஸோ அந்த ஜூஸ் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுல மேல ஒரு கேப் இருக்கும், அதுல 30 ml கரெக்டா வரும். 30 ml எடுத்து ஒரு கிளாஸ்ல ஆட் பண்ணிருங்க. அதே அளவுக்கு 30 ml லூக் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு டீ காஃபி குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி குடிங்க. அது மாதிரி குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 1/2 hour எதுவும் எடுக்கணும்னா 1/2 hour கழிச்சு நீங்க நார்மலா ஏதாவது எடுத்துக்கலாம், அது மாதிரி போயிடலாம். ஸோ இது வந்து நார்மல் பீப்புள். இதுவே ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க, எபவ் 60 years 70 years அது மாதிரி ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க. அது மாதிரி சிக் பீப்புள் இருப்பாங்க, நிறைய ப்ராப்ளத்தினால சிக்காகி சின்ன வயசுலயுமே இல்ல ஏஜ்லயுமே வந்து சிக்காயிலாம் இருப்பாங்க நிறைய ப்ராப்ளத்துல. அதாவது ரொம்ப எனர்ஜி டவுனா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வாக் பண்றது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு காலெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும், அல்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களா இருந்தா கண்டிப்பா 2 வேளை வந்து அந்த ஆக்சிஜன் வந்து கன்சியூம் பண்ணும். காலையில எம்டி ஸ்டொமக்ல கன்சியூம் பண்ணும். சேம் அஸ் நைட்டு சாப்பிடறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஒன்ஸ் வந்து அவங்க கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம குடிக்கிறது எப்படி குடிக்கணும், யார் குடிக்கணும், நார்மலா உள்ளவங்க எப்படின்னு நம்ம சொன்னோம். அதை குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நார்மலா உள்ள பீப்புள் காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எனர்ஜி வந்து 18 to 24 hours மெயின்டைன் ஆகும். எந்த அளவுக்கு அப்படின்னாக்க அவங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் லஞ்சை சேர்த்து ஸ்கிப் பண்ணாலும் பாடி என்ன செய்யாதுன்னா டயர்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். அடுத்து வந்து ஃப்ரீ யூரின் மோஷன்லாம் ஆகும். ஜென்ஸுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரியும். இதுவே லேடிஸ் எடுக்கும்போது அவங்க ஃபேஸ்லயே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். என்னெல்லாம் வரும்னாக்க கண்ணு கீழே இருக்கிற கருவளையும் கிளியர் ஆயிடும், பிம்பிள்ஸ் கிளியர் ஆகும், ரேஷஸ் கிளியர் ஆகும், பிக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க நிறமி, அதாவது டேன் கலர், அதெல்லாம் மாறும். அந்த இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இது மாதிரி ஃபேஸ்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அனிமிக்கா இருக்கிறவங்களுக்குலாம் ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்மா, வீசிங்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும், நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆக்சிமி கண்டினியூவா எடுக்கும்போது. அது மாதிரி பெட் ரிட்டன் பேஷண்ட்டுக்குலாம் நீங்க கொடுத்தீங்கன்னாக்க அவங்க எந்திரிச்சு வாக் பண்ணவே ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா டோட்டலா ஹெட் டு டோ வந்து எல்லா செல்லையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். ஸோ டயபெட்டிக் பீப்புள் அதை எடுத்துக்கலாம், ப்ரெஷர் பீப்புள் எடுக்கலாம், ஹார்ட் பீப்புள் எடுக்கலாம், ஹார்ட் பேஷண்ட் எடுக்கலாம், ரீனல் பேஷண்ட் எடுக்கலாம். ஸோ யார் வேணாலும் எடுக்கலாம், இது எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ எல்லாருமே எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நார்மலா உள்ளவங்க ஒரு வேலையும், இந்த மாதிரி சிக் பீப்புள் எடுத்தா 2 வேலையும் எடுக்கிறது பெஸ்ட். ஸோ அது மாதிரி எடுக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ், இதை தாண்டி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கிடைக்கிறத வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நாங்க எடுத்த கிளினிக்கல் டெஸ்ட்டை வச்சு இந்த ரிசல்ட்டை வந்து நான் சொல்றேன். ஸோ இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே அந்த ஆக்சிஜன் குடிங்க. ஸோ உங்க பாடியை வந்து ஆக்டிவா, எல்லா செல்லையும் ஆக்டிவா வச்சுக்கிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த நியூரல் லைஃப்கருடைய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு.